சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ படும் அனைத்து கஷ்டங்களுக்கு நான் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உறுதுணையாக இருப்பேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் செய்தால் உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான ஒரு இடத்தை கொடுப்பேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் நேர காலத்திற்கு சரியாக உனக்கு கிடைப்பது போலவே அமைப்பேன். என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுவேனே தவிர மற்றபடி நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஆசைப்படுவது இல்லை. என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சிரித்து கொண்டு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுடைய முகத்தில் எப்பொழுதும் பூக்கள் எப்படி மலர்ந்தால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அந்த பூக்களை போலவே என்னுடைய பிள்ளைகள் என்னாலும் சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். இது மட்டும்தான் இந்த சாயுடைய எண்ணம். ஆனால் என்ன, உங்களுடைய கர்மவினையானது உங்களை வாட்டி வதைக்கிறது. எவ்வளவுதான் நீங்கள் நேரான பாதையில் போக வேண்டும் என்று நினைத்தாலும் சில நேரத்தில் கஷ்டங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகத்தான் செய்கிறது. உங்களுடைய தேவைக்கு ஏற்றது போல உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயமாகவே உங்களுக்கு நல்லபடியாக செய்து தருவேன். இப்பொழுது இருக்கும் எதையும் வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானித்து விடாதீர்கள். உங்களுடைய எதிர்காலமானது அற்புதமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் அனுபவிக்க தயாராகுங்கள். நீங்கள் நிறைய விஷயங்கள் தேடினாலும் நான் மட்டும் உங்களுக்கு எப்பொழுதும் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீயே சொல். நல்லது தங்கமே, நானும் ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நேரத்தையும் காலத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நேரமும் காலம் கட்டாயமாக உனக்கு நல்ல வழியே நடத்தும். நீ தேடும் ஒவ்வொன்றையும் அந்த நேரமும் காலம் உன்னிடம் கொண்டு வந்து நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். நீ துரோகிகளுக்கு மத்தியில் வாழ்கிற உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லவர்தான். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரும் நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது. நீ எப்பொழுது கொஞ்சம் சுதாரிப்பில்லாமல் இருப்பாய், எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி இருப்பவர்களிடம் சற்று பார்த்துதானே நீ நடக்க வேண்டும். யோசித்து பார், உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாரம் இருக்கிறது என்று. பாரங்கள் ஆனது கொஞ்சமா? எவ்வளவு பெரிய பாரங்கள்! இரவு நேரத்தில் கூட தூங்காமல் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டல்லவா இருக்கிறாய். உன்னுடைய தேவைக்கு ஏற்றது போல உதவி செய்ய யாருமே இல்லை என்றல்லவா நீ நினைக்கிறாய். ஆனால் நான் மட்டும் உனக்கு அப்பப்போ சொல்வது, உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் நினைக்க வேண்டாம். உனக்கு அப்பா இருக்கிறேன். எங்காவது நீ போகிறாயா, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறாயா, என்னுடைய படத்தையும் கையில் வைத்துக்கொள். இல்லை என்றால் என்னுடைய நாமத்தை சாய் சாய் என்று சொல்லிக்கொண்டே இரு. நீ எந்த ஒரு நேரத்தில் எதை செய்கிறாயோ அது நிச்சயமாக வெற்றியை நோக்கியே போகும் என்று. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் பல ஏற்றங்களும் பல நல்ல நல்ல விஷயங்களும் கட்டாயமாக நடக்கும். எதிர்பார்த்த ஒரு காரியங்களும் அற்புதமான காரியங்களை எந்த நிலைமையிலேயும் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று நினைத்து பயப்படவே வேண்டாம். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு திட்டங்களையும் நானும் அற்புதமாக போட்டு வைத்திருக்கிறேன். எதிர்பார்த்த காரியங்கள் சுபிக்ஷமாக நடத்தி தருவேன். எந்த நிலையிலும் சரிதான். உன்னை நான் கைவிட்டேன், உனக்கு நான் துரோகம் செய்தேன், சாய் என்னை ஏமாற்றி விட்டார் என்று நீ சொல்லவே மாட்டான். அந்த அளவுக்கு நான் மிக பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுத்திருப்பதை நான் வீணாக்காமல் எல்லா நிமிஷத்திலேயும் நான் உனக்கான உதவிகளை செய்வேன். ஆரம்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பயப்படுற மாதிரிதான் இருக்கும். ஆனால் நான் மட்டும் சொல்வேன், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் பயப்படவே வேண்டாம் என்று. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் அனைவருமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு
ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அழகாகவும் அற்புதமாகவும் மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரமும் வந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதமான நேரமும் வந்து விட்டது. யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையை நீ பாரு. உன்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார். எத்தனை விஷயங்களும் நீ பயந்தாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பயப்படுற மாதிரி உனக்கு நடந்ததா? இல்லையே, எல்லாமே சாதகமாக தானே முடிந்தது. அதே மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சாதகமாகவே முடியும். தெய்வத்தின் அனுகிரகம் இருக்கும் பொழுது எந்த ஒரு குழந்தையும் மற்ற எதையும் பற்றி நினைத்து பயப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரியங்களும் அற்புதத்திலேயே போய் முடியும். நீ எதையும் நினைத்து பயந்து குழம்பி தடுமாறி நிற்க வேண்டாம். ஆசைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த விஷயம் நடக்கும், இந்த விஷயம் நடக்காது என்பது கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதே போல உன்னுடைய கவலையின் இந்த சூழ்நிலையை கூடிய விரைவாக மாறும். இரவு நேரத்தில் தூங்காமல் எப்பொழுதும் கண் விழித்துக் கொண்டு உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து கொண்டு மிக மிக சித்திரவதையிலேயே வாழ்கிறாய். முதலில் உன்னுடைய குரலிலேயே தெரிகிறது நீ எந்த அளவுக்கு பயத்தின் நடுக்கத்தில் இருக்கிறாய் என்று. ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வது, பயங்கள் வரும் பொழுதும் தயக்கங்கள் வரும் பொழுதும் தடுமாற்றங்கள் வரும் பொழுதும் சாய் இருக்கிறேன், உனக்காக எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு சாய் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு மட்டும் இரு என்று. சாயை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடக்காது, சரியா? ஏனென்றால் நான் எதற்கும் அனுமதி கொடுக்க மாட்டேன். இந்த சாயுடைய வாழ்க்கை உன்னை சுற்றியே இருக்கிறது. எனக்கு தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை என்பது கிடையாது. பக்தர்கள் மட்டுமே தான் என்னுடைய முழு நேரமான வாழ்க்கையும். நீ இன்று சிரித்து கொண்டு இரு, நிச்சயமாக உன் வாழ்க்கை முழுவதும் சிரித்து கொண்டேதான் இருப்பாய். அழுது நாட்களை நீ தொலைத்தது போதும். எதிர்பார்த்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காதோ என்று நினைத்தது அனைத்து போதும். எந்த ஒரு விஷயத்தையும் காலத்தாழ்த்தாதீர்கள், அப்புறம் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாகும். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு முடிவெடுத்து வைத்திருக்கிறாயோ இந்தந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று, அந்தந்த நேரத்தில் நல்ல நல்ல விஷயங்களானது கண்டிப்பாகவே நடக்க ஆரம்பிக்கும். யோகங்களிலேயோ வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயோ எதிலேயுமே சரிதான், தயக்கம் தடுமாற்றம் என்பது வரக்கூடாது. எல்லா விஷயத்திலேயும் தயக்கம் தடுமாற்றம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய பார்க்க வேண்டும். நீ செய், எதுவாக இருந்தாலும் செய், எல்லாமே நல்ல விதத்திலேயே நடக்கும் என்பதை நான் உனக்கு இந்த நேரத்தில் சத்தியம் செய்து சொல்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலேயும் வெற்றி என்ற ஒன்றுதான் வருமே தவிர தோல்வி என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் வராது. நீ தேடி தேடி தொலைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தேடி தேடினாய், ஆனால் எல்லா விஷயத்தையும் தொலைத்தாய். இனிமே நீ எந்த ஒரு விஷயத்தையும் துளைத்து விடுவோமோ என்ற ஒரு பயத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். ஏனென்றால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் துளைக்க மாட்டாய். ஏனென்றால் நான் இருக்கிறேன். நீ பயம் இல்லாமல் தைரியமாக போய் உன்னுடைய வேலைகள், உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நீ சொல்லலாம். உனக்கு தேவைப்படும் உதவிகளும் தேவைப்படும் அனைத்து விஷயங்களும் கண்டிப்பாகவும் நிச்சயமாக அற்புதமானதாகவும் நடந்திடும். இது நான் உனக்கு இந்த நேரத்தில் சத்தியம் செய்து சொல்கிறேன். என்னுடைய வாயிலிருந்து எப்பொழுதுமே தேவையில்லாத அபசகுணமான வார்த்தைகள் வராது. காரணம், நான் எதை சொல்கிறேனோ அது அப்படியே நடக்கும். அதனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே அபசகனமாக நடந்து விடுமோ என்ற பயத்தினாலே நான் என்னுடைய வாயிலிருந்து தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். அப்படியே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகவே மட்டுமே தான் இருக்கும். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் அற்புதத்திற்கு மேல் அற்புதமும் அதிசயத்திற்கு மேல் அதிசயமும் கண்டிப்பாக நடக்கும். யாரை பார்த்தும் முதலில் பயப்படாதே. எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று முதலில் பயப்படாது. எல்லாவற்றுக்கும் இந்த சாய் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அனைத்திலும் உனக்கு பாதுகாப்பாகவே இருப்பேன். இன்று மட்டும் அல்லாமல் என்றுமே நான் உன்னோடு இருப்பேன். நிதானத்தோடு எல்லாவற்றையும் செய், எல்லாம் சிறப்பானதாகவே இருக்கும். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன் இந்த
சாய்நாத். ஓம் சாய்ராம்.